நேத்து இந்த முடக்கத்தான் இருந்துச்சு. சரி மாவு அரைச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மாவு தான் அரைச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு முடக்கத்தான நல்லா கிளீன் பண்ணி அரைச்சுட்டேன். மாவு வந்து வீட்லலாம் அரைக்கல. கம்பெனிலேருந்தே இட்லி மாவோட சேர்த்து கொஞ்சமா அரிசி மாவு அள்ளி போட்டு அத எடுத்துட்டு வந்திருந்தேன். நான் வந்து மிக்ஸியில இந்த முடக்கத்தான மட்டும் அரைச்சுக்கிட்டேன். எடுத்துட்டு வந்த மாவுல இந்த முடக்கத்தான அரைச்சு சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணியா கரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நைட்டு வந்தனாலும் ஊத்திக்கலாம், இல்ல வந்து காலையில ஊத்திக்கலாம் அப்படின்ட்டு. பொதுவாவே முடக்கத்தான நம்ம கிரைண்டர்ல போட்டு அரிசி மாவோட தான் அரைப்போம். நான் வந்து கம்மியில இட்லி மாவு எடுத்துட்டு வந்து அதில் கொஞ்சம் அரிசி மாவு கூட போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும். வெறும் இட்லி மாவுலேயே நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா தோசை வரவே வராது. அதை கரைச்சி எடுத்து வச்சுட்டு நேற்று வந்து ஈவினிங் வந்து தம்பி வந்து யூத் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். பாப்பாவும் போகணும்னு சொல்லியிருந்தாளா, பரிச்சை வர நேரம் வேணாம்னு சொன்னா கேட்கல, ஒரே அழுவை. சரி போயிட்டு வரலாம், படம் தான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்களேன்னு நாங்க எல்லாரும் கிளம்பி போயிருந்தோம். படம் சூப்பரா இருக்கு, எல்லாரும் பாருங்க. ஆனா குழந்தைங்களை அழைச்சிட்டு போனது நேற்று எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, போயிட்டு வந்துட்டோம். பாப்பா கிட்டயும் சொல்லியாச்சு, அதுல இருக்கிற நல்லதுதான் எடுத்துக்கணும், அதுல இருக்கிற கெட்டதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு பாப்பாட்டையும் சொல்லிட்டோம். போயிட்டு அப்புறம் நைட்டு 10 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. நேற்று நம்ம வீட்டுல சமையல் வந்து சாதம் வடிச்சிட்டு ரசம் வச்சுட்டு ஆட்டு கால் 2 ஜோடி வாங்கிட்டு வந்தாங்களா, அதை வந்து ரசம் வச்சு வறுத்துட்டேன். சூப்பரா இருந்துச்சு. இதோட ரெசிபி ஏற்கனவே நான் போட்டிருப்பேன், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் நேற்று நம்ம வீட்டுல சமையல். ஓகே, பாய்.